ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் நடுவிலே நீர் ஒருவரே வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது. இந்த நாளிலே இந்த இடத்தை நீர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறீர். உடைய வல்லமைகளை மூடி கொண்டிருக்கிறது. தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் கதரும் போதும் காத்திருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் வானங்களை திறந்து தம்முடைய ஆண்டவரே நன்மைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் மேல் வருஷிக்க பண்ணி எங்களை நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரர் நீரே ஆண்டவரே, கனங்களுக்கு பாத்திரமானவரும் நீரே ஆண்டவரே. உம்மை யாரோடும் எங்களாலே ஐக்கியப்படுத்தவோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒப்புரவாக்கவோ காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யும்படிக்காக கடந்து வந்திருக்கிறோம். உம்மோடு கூட எங்களை இணைத்துக் கொள்ளும். உம்மோடு கூட எங்களை ஒப்புரவாக்கி கொள்ளும். தேவனோடு கூட நாங்கள் இணைந்து காரியங்களை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும். உம்மை நோக்கி பார்த்த ஒருவனுடைய முகமும் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசமடைய எங்களுக்கு இரக்கம் தாரும். இருள் சூழ்ந்த நிலைமையிலே தேவனுடைய வல்லமையின் வெளிச்சம் எங்கள் நடுவில் கடந்து வர நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டியறலும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மையினால் எங்களை முடிசூட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 3வது மாதமும் உபவாச ஜெபத்திலே வந்து நம்ம காத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல உபவாச ஜெபத்திற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இது ஒரு ப்ராஃபட்டிக் ஃபாஸ்டிங் பிரேயர். இதுல முழுக்க முழுக்க தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களின் அடிப்படையிலே ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறோம். மேலதிகமாக இந்த கூட்டத்தில் 2 நோக்கம் இருக்கிறது. ஒன்று, தேவன் நமக்கு பேசி சொன்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது ஃபாஸ்டிங் பிரேயர். பிரேயர்னா மேக்சிமம் வந்து பிரேயர் தான் இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சொன்ன காரியங்களை விளங்கி கொண்டு அதற்காக ஜெபிக்கணும். மேலதிகமாய் தேவன் பேச நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருக்கணும். கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு நம்ம ஒரு காரியத்தை ஜெபித்த பிறகு கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து மேலதிகமா பேசலாம். இன்னும் வேறு பல காரியங்களையும் பேசலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி நாம் அதை குறித்து கவலையற்று இருந்தால் அடுத்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்ல முடியாது, பேச முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னா என்ன எதிர்பார்க்கிறாரு, அதுக்காக ஜெபிக்கணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லணும், விழிப்புணர்வு அடையணும், நாமும் ஆயத்தமாகணும், மற்றவர்களை ஆயத்தமாக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் மனிதர்களோடு பேசுவதனுடைய நோக்கம். தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துவது நோக்கம் இதுதான். மனிதர்கள் தேவனோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதனால இந்த நாளில் தேவன் வெளிப்படுத்தின சில காரியங்களை முன்னிறுத்தி நாம் அதற்காக கர்த்தருடைய பாதத்துல மன்றாடி வைராக்கியத்தோடு ஜெபிக்க போறோம். அப்புறம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசின பல காரியங்களின் அடிப்படையில் ஜெபித்த பிறகு இன்னும் மேலதிகமாய் கர்த்தர் பேசுவதற்காக நம்ம காத்திருக்க போறோம். புதிய வெளிப்பாடுகள், புதிய காரியங்களை கர்த்தர் தரணும். அதற்கு இடையிலே நாம் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்வது அல்லது அடுத்து நம்ம என்ன செய்வது என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு செய்தி இருக்கும், செய்தி நேரம். அது நம்மை ஊக்கப்படுத்தவும், நம்மை விசுவாசத்திலே இன்னும் கட்டி எழுப்பவும், நமக்குள் இருக்கிற சிறு சிறு தவறுகளை நாம் மாற்றி களைந்து கொள்ள நமக்கு அது அதிக உதவியாக இருக்கும். அதனால ஒரு செய்தி, அந்த செய்தி சொல்லும்போது நம்ம நல்லா கவனிச்சு கேட்கணும். அது நம்முடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்தி இன்னும் புதிய காரியங்களை செய்யும். நம்ம அதிக மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்க போறதுனாலையும், கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிக்க போறதுனாலையும், இதுல நமக்கு பிரதானமா நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாவிட்டால் தேவன் பேசுகிற வார்த்தைகளை விளங்கி கொள்ள முடியாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். வேதத்துக்கு இன்னைக்கு ஏன் பல்வேறு விதமான வியாக்கியானங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா, வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு நீங்க வாசிக்கணும். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, அது பொய் சொல்லாது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு அவைகளை போதிக்கும் என்று வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வேதத்தை வேற சரித்திரங்களோடையோ நம்முடைய சொந்த ஞானத்தோடையோ நம்ம வாங்கியிருக்கிற பட்டங்களோடோ நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலோ வாசித்தால் அதுல ஒன்றுமே விளங்காது. உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. அது எந்த நோக்கத்துல சொன்னாங்களோ அது மாதிரி தெரிய முடியாது.
அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி பேசும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் விளங்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதுக்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறந்தா தான் கர்த்தருடைய வார்த்தைகளுடைய உள் கருத்தையும் பொருளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கும் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பேசுகிற வார்த்தையில ஆவியும் ஜீவனும் இருக்கும். மனுஷர் பேசுற வார்த்தையில அது இருக்காது. ஒரு மனிதன் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்றானாங்கிறது எப்படி பார்க்கலான்னு சொன்னா, கர்த்தர் பேசுகிற வார்த்தை நமக்கு அடையாளம் தெரியும். கர்த்தர் பேசுற வார்த்தையில ஆவியும் ஜீவனும் இருக்கும். வேத வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், அந்த ஆவியும் ஜீவனும் இருக்கும். வேத வசனத்தை நம்மால் ஏன் விடாமல் படிக்க முடிகிறது? ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறான். இது மாதிரி உலகத்துல வேற எந்த புத்தகத்தை நம்ம திருப்பி திருப்பி வாசிப்பதில்லை. ஒரு புத்தகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம், 2 தடவை வாசிக்கலாம், நல்ல புத்தகமா இருந்தா இன்னும் ஒரு முறை சேர்த்து வாசிக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை வாழ்நாள் முழுவதும் வாசிக்க முடியுமானால் அது வேத புத்தகம் ஒன்றைத்தான் அப்படி வாசிக்க முடிகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அது கர்த்தர் தந்த வார்த்தை. ஒவ்வொரு நாள் நடக்கிற நம்முடைய நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அந்த வேதத்தில் இருக்கிறது. தினசரி உங்களுக்கு வருகிற அனுபவம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கு விடை, ஆலோசனை, புத்தி, ஞானம் எல்லாம் அந்த வேத புஸ்தகத்தில் இருக்கு. அதனாலதான் தினம் நம்ம கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை தேடி வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்பது ஆவியாலும் ஜீவனாலும் நிரப்பப்பட்டது. அப்ப அந்த ஆவியிலும் ஜீவனிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆவியானுடைய உதவியோடு தான் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அதை உங்களுடைய புத்தியிலேயோ ஞானத்திலேயோ விளங்கிக் கொள்ள முடியாது. ஒருவர் டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு வேதத்தை படித்தால் அது அவருக்கு ஒன்று விளங்காது. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், இதுல போய் எங்களுக்கு இந்த மாதிரி பட்டம் கொடுக்குறாங்க, டிகிரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் விளங்காது. தேவனுடைய பாதத்துல காத்திருந்து, கர்த்தர் வெளிப்பட காத்திருந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவைகளை பார்க்கணும். அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, சில நிமிஷங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முழுசா நிரப்புற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அப்பதான் இந்த கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லாவிட்டால் ஏதாவது வழக்கமா நம்ம ஒரு கூட்டத்துக்கு வர்ற மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பாரம்பரியத்தின்படி பழக்கத்தின்படி ஜெபித்து விட்டு வீட்டுக்கு கடந்து போனது போல இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல பரிசுத்த ஆவியிலே நிரம்பி கர்த்தர் நம்ம இடத்தில் என்ன பேச விரும்புகிறார், அல்லது கர்த்தர் சொன்னதனுடைய உட்கருத்து என்ன, நம்ம எதற்காக தேவனிடத்துல ஜெபிக்கணும். அதே மாதிரி ஜெபிக்கிறது கூட அப்படித்தான். நீங்கள் மாம்ச பலத்திலே ஜெபித்தால் உங்களால் அதிகமாய் ஜெபிக்க முடியாது. உங்க ஜெபத்துல பரிசுத்த ஆவியானுடைய பலம் இருக்கணும். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் மிகுந்த கண்ணீரோடும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொல்லுவார், நான் ஆவியோடு ஜெபிப்பேன், நான் கருத்தோடும் ஜெபிப்பேன். நானும் ஜெபிப்பேன், ஆவியானவருடைய உதவியோடு கூட ஆவியிலே நிறைந்து நான் ஜெபிப்பேன். ஒரு பிரச்சனையினுடைய உள்பொருள் நமக்கு தெரியாது, அதனுடைய பின்னணி தெரியாது. நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் தான் பார்க்க முடியும். அதுக்கு பின்னால என்ன இருக்குது, இது இனிமேல் எப்படி வரும், இது எதனால வந்தது, இதனுடைய ரூட் என்ன, ஒரு பிரச்சனையினுடைய அந்த முழு வேகம் என்ன என்பது நமக்கு தெரியாது. நமக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை பார்த்து இது இப்படி இருக்கிறது என்று நம்ம அனுமானிச்சிருக்கிறோம். ஆனால் அதனுடைய முழு முதல் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆவியானவர். அப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கும் போதுதான் அந்த பிரச்சனையுடைய உண்மை தன்மை நமக்கு தெரிந்து அந்த காரியத்திற்காக நம்மால தேவனிடத்திலே கூட இணைந்து ஜெபிக்க முடியும். அப்படி நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு அடுத்த பின்னணி காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள், ரகசியம், அவருடைய உள்பொருள் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். அது மாத்திரம் இல்ல, சில காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஜெபிக்கணும் என்று நினைத்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லாம ஆவியானவரே பொறுப்பெடுத்து உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபிப்பார். அப்படிப்பட்ட ஜெபத்தை அந்நிய பாஷையிலே நம்ம செய்கிற ஜெபமாக நம்ம பண்ணுகிறோம். அந்நிய பாஷையில் நம்ம பேசும்போது தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறோம். ரகசியம் என்றால் யாருக்கும் தெரியக்கூடாது, கடவுளுக்கும் நமக்கு மாத்திரம் தெரியணும். உங்களுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் மாத்திரம் தெரியும், பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிந்து விட்டால் அதற்கு பேர் ரகசியம் அல்ல. அப்ப ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு நாட்டுல வர்ற ஒரு பிரச்சனைக்கு ஜெபிக்கிறோம். அது நம்ம அந்த காரியத்தினுடைய உள்பொருள் என்ன,
அது வந்து எதனால நடக்குது? சில காரியங்களை பகிரங்கமா நம்ம சொல்ல ஒருவேளை சொன்னால் அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதனால கர்த்தர் சில காரியங்களுக்கு ஜெபத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்தா போதும்னு சொல்லி வந்து அந்த பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து அதோடைய பின்னணி காரியங்களை வைத்து அதற்காக ஜெபிக்கிறார். அப்ப நம்ம தேவனிடத்துல ரகசியங்களை பேசி தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். அதனாலதான் நம்ம ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. அந்நிய பாஷை பேசுவது அவசியமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பரிசுத்த உளறல், அது தேவையில்லை அப்படிம்பாங்க. ஆனா வேதத்தை நீங்கள் தெளிவாய் வாசித்து பார்த்தால் வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு விதமான பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் இந்த ஜனத்தோடைய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று கர்த்தர் அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, இந்த ஜனத்தோட பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். சில சமயங்களில் நீங்க நல்ல ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பேசுவதற்கு இடம் கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள், டென்ஷன் அல்லது ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனப்பிறழ்வு இதெல்லாம் மாறி ஒரு ஆறுதல், மன ஆறுதல் உண்டாகிறது. ஆவியிலே ஒரு அமெரிக்கைன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கைன்னு சொன்னால் ஒரு நிசப்தமான ஒரு அமைதி. ஒரு ஆவியிலே ஒரு அமெரிக்கை உண்டாகிறது. அப்படியே ஒரு அப்படி அதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஆவியிலே ஒரு மனிதனுக்கு சோர்வு இருந்தால், ஒரு பரபரப்பு இருந்தால், ஒரு டென்ஷன் இருந்தா அது அவனுடைய வெளி வாழ்க்கையிலே அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்ப இருதயம் அப்படி மனம் எப்பொழுதும் நடுநிலைமையிலே அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். நாம் தேவன் பேசுவதை கேட்க வேண்டுமானால் நம்முடைய ஆவி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும். நாம தேவனிடத்திலே மனம் விட்டு பேச வேண்டுமானால் நம்முடைய ஆவி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்வது? நம்முடைய மனம் பார்த்தா பல்வேறு விதமான குழப்பங்களிலே குழம்பி கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது. அப்ப இது நம்ம தேவனிடத்துல பேசும்போது என் மனசுல குழப்பம் இருந்துச்சுன்னா என்னால சரியா பிரசங்கம் பண்ண முடியாது. என்னுடைய மனசு அங்கதான் போய்கொண்டே இருக்கும். அப்படி குழப்பம். நான் பேசுவது கூட ஒரே தொடர்ச்சியா வராது. நீங்க பாருங்க, சில நேரத்துல ரொம்ப குழப்பமா இருக்கிற நேரத்துல நீங்க யார்கிட்டயாவது போய் அதை சொல்ல நீங்கள் விரும்பினால், ஏதாவது பேச விரும்பினா கூட சொற்றொடர்கள் சரியான முறையிலே வராது. அப்ப நமக்கு அதை எப்படி பேசுறது, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, எப்படி சொல்றது? ஏன்னா மனசுக்குள்ள குழப்பம், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்டம். அப்ப இதெல்லாம் முதல்ல மாற்றி ஒரு மனதில் ஒரு சமாதானமும் ஆறுதலும் வந்தால்தான் தேவன் பேசுவதை நாம கேட்க முடியும். நம்ம நிறைய பிரச்சனையில, போராட்டத்துல, குழப்பத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமானவர் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. திடீர்னு வந்த பிறகு நமக்கு ஒரு தகவல் வருகிறது, திடீர்னு போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உடனே நம்முடைய மனநிலை மாறிவிடும். அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. அந்த நேரத்துல கர்த்தர் பேசுவது உங்களுக்கு கேட்காது, மனிதன் பேசுவதையும் உங்களால் விளங்கி கொள்ள முடியாது. மனுஷனுக்கு என்ன பிரச்சனைக்கு பஞ்சமா சொல்லுங்க? போராட்டத்துக்கு பஞ்சமா? தினம் நம்ம ஒரு குழப்பமான சூழ்நிலையில, ஒரு டென்ஷன்ல அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் நம்மை பரபரப்பூட்டி கொண்டே இருக்கின்றன. நம்மால நிம்மதியா இருக்க முடியல. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜெபத்துக்கு போனா அங்கே கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நமக்கு முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கூட சரியான ஒரு காரியத்தை பாயிண்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க முடியாது. அப்ப முதல்ல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய மனநிலை என்பது சமன்படுத்தப்பட்டு, அது ஆறுதல் படுத்தப்பட்டு, அதுல இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் ஓய்ந்து ஒரு அமைதியான அமெரிக்கான ஒரு சூழ்நிலை வரணும். இதை நமக்கு கொடுப்பது எப்படி வருவது என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தோட நான் பரியாச உதடுகளோட அந்நிய பாஷையில நான் பேசுவேன். பரியாச உதடு என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது சில நேரத்துல சில வார்த்தைகள் மாத்திரம் திருப்பி திருப்பி வரும். அப்போ ஒரு பாஷை, லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா அது தொடர்ச்சியா வரும். இப்ப நம்ம பேசும்போது பாருங்க தொடர்ச்சியா வரும். ஆனா அந்நிய பாஷை பேசும்போது சில நேரத்திலே தெற்றுவாய் போல சில வார்த்தைகளை திரும்ப 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 வரும். அது தப்பு இல்லை. தப்புன்னா கர்த்தர் அப்படி கொடுக்க மாட்டார். அது அந்த வார்த்தைகளுக்கு முழு பொருள் இருக்காது. சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க, அல்லது சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தை துதிப்பாங்க. ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியிலே. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முழு அர்த்தமோ, ஒரு டெக்ஸ்டோ,
ஒரு பேராகிராஃபோ ஒரு முழு அர்த்தமோ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆவியில நிறைந்து ஒரு பரவசத்தோடு சில வார்த்தைகள் அப்படியே வெளிப்படும். ஒரு குழந்தை மழலை மொழியிலே அர்த்தமில்லாமல் பேசுவதை போல அப்படி பேசும், தன்னு பேசிட்டு இருக்கும் பார்ப்பீங்க. அப்படி பேசும் அது மாதிரி ஒரு நிலை உண்டாகும் சிலருக்கு துவக்க நிலையில. அது பேர் பரியாச உதடுகள். அது மாதிரி அப்படி பேசுறோம். அந்நிய பாஷை, நல்ல பாஷையில பேசுறோம். இது ரெண்டுலையும் நீங்க நல்லா மூழ்கி விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, தேவன் பேசுவதை நீங்கள் கேட்கும்படிக்கும், தேவனிடத்திலே நீங்கள் தெளிவாய் உங்கள் காரியங்களை பேசும்படிக்கும் முதல்ல உங்க மனதில் ஒரு சமநிலை உண்டாகிறது. மனசுல சமநிலை உண்டாகாவிட்டால், மனதுல ஒரு ஆறுதலும் ஒரு நிம்மதியும் அது உண்டாகாவிட்டால், ஒரு அடக்கம் உண்டாகாவிட்டால் உங்களால சரியா பேச முடியாது. அது வார்த்தைகள் தடுமாறும், சொற்றொடர்கள் வராது, சொல்றது நமக்கு கேட்காது, புரியாது. அப்ப முதல்ல ஜெபிக்க போறவனுக்கு முதல்ல என்ன தேவை? இந்த மாதிரி தேவனிடத்திலே இடைப்பட்டு கர்த்தரோடு இணைந்து ஜெபிக்க போகிறவர்களுக்கு மனம் சமநிலையில இருக்கணும், மனம் ஆறுதல் அடைந்து இருக்கணும். அது இளைப்பாறுதல் அடைந்த ஒரு சூழ்நிலையில மன ரம்யமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பேசுவது நமக்கு புரியும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல தேவனிடத்தில் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க விட்டு கொடுக்கிறோம். நம்ம உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்மால் தொடர்ச்சியா அந்நிய பாஷை பேச முடியலன்னா, நம்ம பேசுகிற பாஷைக்கு நமக்கு சில சமயங்களில் அர்த்தம் தெரிவதில்லை. அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கும்போது உங்களால் ரொம்ப நேரம் பேச முடியல, அப்படி நிறுத்தி விடுகிறீர்கள். ஆனால் நிச்சயமா தேவன் கொடுக்கிற எதற்கும் அர்த்தம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு புரியல என்பதற்காக அந்த வார்த்தை வீணானது அல்ல. அது தேவனுக்கும் உங்களுடைய ஆவிக்கும் இடையில புரியும். நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கொடுத்து அவைகள் பேசுவதற்கு இடம் கொடுக்கிறீர்கள். யாராவது 2 பேரும் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க, நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்த விட்டு எழுந்து போய் விடுகிறோம், அல்லது நாம அமைதியா இருந்து விடுகிறோம். நம்ம குறுக்க பேசுறோம். அப்ப சொல்றாங்க, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறோங்க அப்படின்னு சொல்றோம். சொன்ன உடனே நீங்க என்ன செய்யறீங்க? ஒண்ணு அமைதியாகிறீங்க, அல்லது அந்த இடத்தை விட்டு எழுந்து போய் விடுகிறீர்கள். அதே போலதான் ஆவியானவர் சொல்றாரு, நான் ஆவி இடத்துல, உங்ககிட்ட இருக்கிற ஆவி கிட்ட சில விஷயம் பேசணும். அது இப்போ உன்னுடைய சரீரத்துக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய மூளைக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஆவியோட நான் பேசணும். நீ குறுக்க பேசாத. அப்ப நான் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆவியானவரும் என்னுடைய ஆவியும் பேசுவதற்கு விட்டு கொடுக்கணும். இது பேர் தான் அந்நிய பாஷை. தேவன் எதையும் வீணான காரியத்தை மனிதருக்கு கொடுப்பது இல்லை. தேவன் கொடுத்த எல்லாமே நமக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியிலே கிடைக்கிற வரங்கள் முக்கியம். உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக அந்நிய பாஷை தவறு என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இது ஒண்ணு நடக்குது. முதல்ல நம்ம அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து தேவனிடத்தில் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் தாறுமாறாய் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் ஒரு சம அலைவரிசையிலே மாற்றப்படுகிறது. அது ஒரு சமநிலை அடைகிறது. அப்போ உங்களால ஃப்ளூயண்டா தேவனிடத்தில் ஜெபிக்க முடிகிறது. தேவன் பேசுவதை சரியாய் உங்களால் கிரகித்து கொள்ள முடிகிறது. இதனால்தான் நம்ம நல்ல ஆவியில விட்டு கொடுத்து அந்நிய பாஷை பேசுறோம். 2வது, தேவனிடத்தில் பாஷைகளை பேசும் பொழுது நம்ம தேவனிடத்தில் சில ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்துல பேசி, அந்நிய பாஷை ஒரே பாஷை மாதிரி நம்ம தெரிஞ்சாலும் அதை 2 பெர்சனாலிட்டி உங்களுக்குள்ள இருந்து பேசுவதை உங்களால பார்க்க முடியும். நீங்க நல்ல அந்நிய பாஷை மாத்திரம் பேசுறதுக்கு விட்டு கொடுத்து நீங்க அமைதியா கவனித்து கொண்டிருந்தா உங்களுக்குள்ளேயே 2 பேர் பேசுறது உங்களுக்கு தெரியும். ஒருவர் பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்னு உங்களுடைய ஸ்பிரிட். நீங்க நல்லா வீட்டுல போய் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. இங்க நமக்கு நேரம் இல்லை. வீட்டுல போய் நல்லா நீங்க அந்நிய பாஷைக்கு இடம் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணா ஒரே ஆளுக்குள்ள 2 பெர்சனாலிட்டி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரா இல்லையா? அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ ஒரு பெர்சனாலிட்டி. உங்களுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குது, அது இன்னொரு பெர்சனாலிட்டி. அப்ப இந்த ரெண்டு மனுஷத்துவம், 2 ஆழ்த்துவம், 2 பெர்சனாலிட்டி ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. இவர்கள் 2 பேரும் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்ள உங்கள் ஒரே நாவைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இந்த நாக்கைத்தான் எடுத்து பரிசுத்த ஆவியானவரும் பயன்படுத்தணும், உங்க ஸ்பிரிட்டும் பயன்படுத்தணும். நான் சொல்றது புரியுதான் பாருங்க. உங்க நாக்கு தான், ஒரு நாக்கு தான், மாம்சத்துல ஒரு நாக்கு இருக்கிறது. இந்த நாக்கை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துகிறார், அவர் பேசுகிறார். அடுத்து இதே நாக்க அவர் வச்ச உடனே ஒரு மைக்கு தான் இருக்கிறது, நாங்க 2 பேர் பேசணும் அப்படின்னா நான் பேசிட்டு இந்த மைக்கு கொடுக்குறேன் பாருங்க. அது மாதிரி கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்பிரிட் அதுவும் அதுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும்.
இந்த மொழி கற்று வருவதல்ல, சொல்லிக் கொடுத்து வருவதல்ல, ஆவிகளுடைய மொழி. அது எல்லாருடைய ஸ்பிரிட்டுக்குள்ளே இருக்கும் அந்த அந்த வார்த்தை, அந்த பாஷை. அப்ப இந்த உங்க ஸ்பிரிட் என்ன செய்யும்னு சொன்னா, அவங்க நாக்கு எடுத்து அது பயன்படுத்தும். அது சில சந்தேகங்களை கேட்கும் ஆண்டவரிடத்துல. உங்களுக்கு புரியாது, இந்த மூளை ரெண்டும் புரியாதனால கொட்ட கொட்ட விழித்து பார்த்து கொண்டே இருக்கும். என்னடா நடக்குது இங்க? என்னமோ ஒரு ஒன்று பேசுது, எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியல. அது புரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் இப்ப புரியக்கூடாது. புரிய வேண்டிய நேரத்துல அது புரியும். அப்போ உங்களுடைய ஸ்பிரிட் ஆவியானோடத்துல பேசுகிறது. அது தனக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கும். சில காரியங்களை குறித்த விவரணங்கள் இருக்கு, தெரிய வேண்டி இருக்கும். சில ரகசியங்கள் தேவை இருக்கும். இதெல்லாம் அது அவர்கிட்ட கேட்கும். அப்ப உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவிக்கு கற்பிப்பார், ஆவிக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்கு போதித்தது மாதிரி ஆவிகளுக்கு போதித்தார். அவர் மரித்த பின்பு இந்த 3 நாள் காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் போதித்தாராம். வசனத்துல இருக்குல்ல, அது மாதிரி காவல்ல இருக்கிற ஆவிக்கு மாத்திரம் இல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் அவர் போதிப்பார். அப்ப அவர் சொல்லுவார் என்ன மாதிரி என்னென்ன மாதிரி. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு அவர் பேசின சில ரகசியங்களை, சந்தேகங்களுக்கு உண்டான விடையை வாங்கி வைத்துக் கொள்ளும். உள்ள வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எந்த நேரம் தேவையோ, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பிரிட்டு அந்த ரகசியத்தை உங்கள் மூளைக்கு பாஸ் பண்ணும். எப்ப வேணுமோ அப்பதான். அது வரைக்கும் உள்ள ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம், ஸ்டாக் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். நீங்க பேசும் பொழுது எந்த நேரத்துல உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்துல அந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய மூளைக்குள்ளே பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணோடனே அப்பதான் வரும். நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணுகிற ஒரு இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சில வசனத்தை அவர்கள் கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க, நினைச்சிருக்கவும் மாட்டாங்க, அதை குறிப்பெடுத்து கொண்டும் வந்திருக்க மாட்டாங்க. அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த வசனத்துக்கு ஒரு புது வியாகியானம், ஒரு ஆழமான காரியம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க, ஐயாவுக்கு பாருங்க எவ்வளவு ஞானம்னு. ஆனா பேசிட்டு இருக்கிற ஐயாவே என்ன நினைப்பாருன்னா, இது என்னடா புதுசா இருக்கே, நமக்கு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, நம்ம யாரும் சொன்னது இல்லையே அப்படின்னு நினைப்பார். இவர் தியானிச்சுட்டு வரல, இவருடைய ஞானத்திலிருந்து வரல. இவர் ஒரு நாள் ஜெபித்த பொழுது இவருடைய ஆவி இதற்கு சந்தேகத்தை கேட்டது. பரிசுத்த ஆவியானவர் அதை அவருக்கு கற்பித்தார். அதை தன்னுடைய மனதிலே வாங்கி வைத்துக் கொண்டது. மூளை என்று தனியா ஒண்ணு இருக்குது, அது மாம்சத்தில் இருக்கக்கூடிய அறிவு. அதை ஏற்ற நேரத்துல ஏற்ற சந்தர்ப்பத்துல இங்கிருந்து அங்க மேல பாஸ் பண்ணுது. அப்பதான் நமக்கு அது ஒரு புது வெளிப்பாடு மாதிரி, புது காரியம் மாதிரி தெரிகிறது. அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஞானம் நிறைந்தவர்கள் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். அது அவங்க ரொம்ப ரகசியம். அவங்க அந்நிய பாஷைய அதிகமா யூஸ் பண்றவங்க யாரோ அவங்க நிறைய ரகசியங்களை குறித்து அறிந்த வேத ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலருடைய காலத்துல பாருங்க, பேதுரு, யோவான், எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா பின்னால வந்த அப்போஸ்தலர் தான் நிறைய சபைகள் எல்லாம் கட்டி எழுப்பினார். பவுல், உங்களுக்கு தெரியும், பவுல் மூலம்தான் தேவன் கடைசி காலத்துல அந்த காலத்தில் உண்டான திருச்சபை காலத்தில் உண்டான சபைகளுக்கு அடுத்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார், சபைகளுக்கு அடுத்த சட்டதிட்டங்களை வெளிப்படுத்தினார். மோசே காலத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்கள் வெளிப்படுத்தப்பட்டதோ, புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையினருக்கு உண்டான பிரமாணங்கள் பவுல் மூலம்தான் வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் தான் நிறைய காரியங்களை பற்றி பேசினார். இயேசு ஒரு முறை வாழ்ந்த பொழுது தம்முடைய சீடரிடத்திலே சொன்னார், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனா அது இப்போ நான் சொன்னால் உங்களால் தாங்க முடியாது, அப்புறம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, இந்த சபைகளுக்கு எடுத்த ரகசியங்கள், சபைகளுக்கு எடுத்த காரியங்கள். அந்த நாட்கள் இதை சொன்னால் ஜனங்களால விளங்கி கொள்ள முடியாது. அந்த நாட்கள்ல சபை என்ற ஒரு கான்செப்டே கிடையாது இயேசுவின் காலத்துல. அப்ப இருந்தெல்லாம் ஜெப ஆலயங்கள் இருந்தது, தேவாலயம் இருந்தது. இந்த நேரத்துல இப்படி ஒரு சபை தேவனோடு பேசலாம்னு சொன்னா உங்களால புரியாது. ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன், பின்னால சொல்லுவேன்னு சொன்னார். இந்த ரகசியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் மூலமாக, பவுல் மூலமாக கர்த்தர் சபைகளுக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு காரியங்கள். அவர் எழுதின நிருபத்தை ஏன் தேவ வாக்காகவே நாம் கருதுகிறோம்? அது பேர் நிருபம். நிருபம்னா கடிதம், லெட்டர். ஒரு சபைக்கு அவர் எழுதின லெட்டரை நம்ம பாருங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கோ ஒரு சபைக்கோ எழுதின லெட்டராக நம்ம நினைக்கல, கடவுளுடைய வார்த்தையாகவே நினைக்கிறோம். அப்படித்தான் நினைக்கிறீங்க நீங்க? கொரிந்தியர் பவுல் எழுதுனதுன்னு நினைக்கிறோமா, பரிசுத்தாவின் எழுதுன்னு நினைக்கிறோமா? அது பவுல் எழுதுனது மேல போட்டிருந்தா கூட, அட்ரஸ் பண்ணா கூட, படிக்கும்போது நமக்கு தெரியுது இது பவுல் எழுதுனது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எழுதினது. ஏனென்றால் இந்த வார்த்தையில ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. அப்ப இத்தனை ரகசியங்களை பவுல் வெளிப்படுத்தி அவர் எழுதும் போதே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்படியே அவர் உட்கார்ந்தெல்லாம் அவர் எழுதும் போதே அவருக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரகசியங்கள் அங்க உண்டாகிறது.
இது எதனால அந்த ரகசியம் என்னன்னு கேட்டா, பவுல் தன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுவார். உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் தேவனிடத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறேன். அதை நானும் தேவனும் அறியும்படி என் அந்தரங்கத்திலே பேசுகிறேன். சபையில பப்ளிக்ல பேசல நான் அதிகமா, ஆனா அந்தரங்கத்துல நான் என்னோட தனி ஜெபத்துல பல மணி நேரங்கள் உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் தேவனிடத்திலே அந்நிய பாஷையில பேசுறேன். போய் அவர் என்ன செய்யறார், அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறார். அப்ப தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டிய, இம்போர்ட் பண்ண வேண்டிய ரகசியங்கள், சபைகளுக்கு அடுத்த காரியங்கள், பிரமாணங்கள் எல்லாம் அந்த ஆவியினாலே அவருக்கு கற்பிக்கப்படுகின்றன. அது அதுக்கப்புறம் அவர் எழுத துவங்கும் பொழுது இந்த ஆவி அவருடைய மனசுக்குள்ள, அவருடைய மூளைக்குள்ள இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ள பாஸ் பண்ணி அதை கைகளின் வழியாக எழுதுகிறார் அவர். இதுதான் ரகசியம். அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறவர்கள், ஆவில நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறவர்கள், நல்ல ஞானமாய் வேதத்தை பகுத்து போதிக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியங்களை தெளிவாய் தெரிந்து கொள்ளுகிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க பல மணி நேரம் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டிருப்பார்கள். இதுக்கு தான் ஆவியில் நிறைஞ்ச ஜெபம் பண்றது. ஆவில நிறைஞ்சு நம்ம காத்திருக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்பது. அப்ப வேதம் சொல்லுகிறது, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடலாம். சில நேரத்துல ஆவியானவர் மறைவாய் இருக்கிறதுனால நமக்கு தெரியாம நம்ம தான் செஞ்சிட்டோம் போல, நம்ம தான் பேசிட்டோம் போல, நம்ம தான் சாதிச்சிட்டோம் போல நினைக்கும் போதுதான் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுகிறான். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒண்ணு தெரியணும், அற்ப பிரயோஜனம் உள்ள மனிதர்கள் நாம் நம்முடைய கடமையை மாத்திரம் செய்கிறோம், காரியத்தை நிறைவேற்றினது கர்த்தர் அப்படிங்கிறது மாத்திரம் நம்ம உள்ள தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், தேவனுக்கு இடம் கொடுத்து அப்பதான் அவர் பேசுவதை நம்ம கேட்க முடியும். முதல்ல நம்ம இப்ப ஆண்டவரிடத்துல நல்ல அபிஷேகத்துல நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது முதல் காரியம் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய இருதயத்துல நீங்க பல போராட்டத்தின் நடுவில் வந்திருப்பீங்க, பல இடத்துல இருந்து வந்திருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில பல பெர்சனலா பல காரியங்கள் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன் ஒருவேளை வரும்போது பஸ்ல கூட சண்டை போட்டு வந்திருப்பீங்க, கண்டக்டர் டிக்கெட் சில்லறை சரியா தரலன்னு சொன்னோன்னே ஒரு சின்ன ஒரு உரசல், ஒரு மோதல்ல கூட வந்திருப்பீங்க. எது ஒண்ணுமே ஒரு சின்ன உறுத்தலா இருந்தா கூட அது நம்முடைய ஆவியை பாதிக்கும், அப்படித்தானே? ஒரு சின்ன மண்ணு துண்டு, ஒரு சின்ன துகள் கண்ணில் விழுந்தா கூட முழுசா கண்ணை கசக்கிட்டே உட்காந்துருப்போம் அப்படி. அப்ப நம்முடைய கவனம் முழுவதும் அந்த கண்ணிலே தான் போயிட்டே இருக்கும், ஐயோ தூசி விழுந்துருச்சே, இது எடுத்து போடணுமே அப்படின்னு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்களோடு நம்ம அப்படியே உட்கார்ந்துருப்போம். நாங்க இங்க உட்கார்ந்து அப்படியே வளவளன்னு நாங்க பேசிட்டு இருப்போம், ஆழமான காரியங்கள் சொல்லுவோம், கர்த்தர் இறங்கி வருவார், காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அப்ப முதல்ல இந்த தூசியெல்லாம் நம்ம எடுத்து போட போறோம். முதல்ல நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே ஒரு மன ரம்மியத்தை தருகிறார். அதுல இருக்கிற அந்த வேவரிங்ஸ், அதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதுல இருக்கிற போராட்டம், டென்ஷன், இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு ஆறுதல் தருகிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நல்ல ஆவியில நிறையும் போது நீங்க நல்ல அந்நிய பாஷையில பேசணும். இரண்டாவது, நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக உங்களுடைய மனசை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அப்பதான் கர்த்தர் பேசுற வார்த்தை, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களிடத்துல இடைப்படும் போது அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புவதை உங்களால தெளிவாக கிரகித்துக் கொள்ள முடியும். மூணாவது, நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு வேண்டிய பலன் அதிலே உண்டாகிறது. நீங்க ஆவில நிறைந்து ஜெபம் பண்ணும் போதுதான் அந்த ஜெபம் பரலோகத்துக்குள்ளே எடுத்து செல்லப்படுகிறது. ஜெபம் நம்ம யாருக்காக பண்ணுகிறோம், எதற்காக பண்ணுகிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க பண்ற ஜெபம் பரலோகத்திலே ஒரு ஜெப தூப கலசம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க வேதத்துல படிச்சிருப்பீங்க. அந்த தூப கலசத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அங்கே உள்ளே போய் விழும். அப்ப நம்ம பண்ற ஜெபம் எப்பவுமே, நம்ம பண்ற ஜெபம் பரலோகத்துக்குள்ளே போகணும், அது தூப கலசத்துக்குள்ளே போகணும்னா அது ஆவியிலே சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல போய் செட் ஆகும், அந்த இடத்துல போய் அது. நீங்க வெறும் மாம்சத்துல பண்ற ஜெபம் கூரை கூட தாண்டாது, அது மேல போகாது. அப்ப ஆவியில நிறைந்து ஆவியானவரால் சாரமேற்றப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அறியாத ஒரு காரியத்துல கூட நீங்கள் மனபாரத்தோட உங்களால ஜெபிக்க முடியும். நம்ம இப்ப சொல்றோம், அமெரிக்கால ஒரு பெரிய பிரச்சனை வருது,
ஒரு போராட்டம் வருது, அல்லது வந்து சீரியால வந்து குழந்தைகள் கொல்லப்படுகிறார்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது சாதாரணமா ஆரம்பிப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாம அழுக வரும். சிரியாவில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க பார்த்தது இல்ல. சிரியா தேசம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அங்க என்ன நடக்கிறது என்பது கூட நீங்க பார்க்கல. ஆனா உங்களுக்கு அந்த பாரம் வருகிறது. ஏதோ நம்ம வீட்டு சொந்த பிள்ளைகளை கொலை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாரம் வருது. நீங்க பார்க்காத, கேட்டறியாத, அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாரம் உண்டாகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தான் சீரியால நடக்கிற பிரச்சனை தெரியாது. அங்க இருக்கிற குழந்தைகளை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அப்ப இந்த பாரம் என்பது, நீங்கள் ஜெபிக்கும் இந்த பாரம் என்பது உங்கள் சொந்த பாரம் அல்ல, கர்த்தருடைய பாரம். கர்த்தர் தம்முடைய பாரத்தை வச்சு உங்களுடைய சரீரத்தை எடுத்து அதை இயக்கி ஜெபம் பண்ண வைத்து அந்த ஜெபத்தை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். இதுல நீங்க செய்யறது என்னன்னா, ஆவியானவருடைய கிரியைக்கு உங்களை விட்டு கொடுக்கிறீர்கள், அவ்வளவுதான். அவர் எங்களை எடுத்து யூஸ் பண்றதுக்கு, உபயோகப்படுத்துவதற்கு, எப்படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு ஹால், அந்த ஒரு ஹாலை எப்படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு நம்ம கொடுக்குறோம், ஒரு ஹால் நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம், கூட்டம் நடத்துவது, அது மாதிரி உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கிரியை செய்வதற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள், அவ்வளவுதான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து உங்களை இயக்கி ஜெபிக்க வைத்து அந்த ஜெபத்தை பரலோகத்துக்குள் எடுத்து கொண்டு போகிறார். நீங்க பண்ற ஜெபம் பரலோகத்துக்கு போகுதோ போகலையோ நமக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பண்ற ஜெபம் கண்டிப்பாய் பரலோகத்துக்குள்ள போயிடும். அதனால்தான் நீங்க ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ஆவியானவருக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது பரலோகத்துல சொல்லுங்க? அதனால ஆவியானவர் உங்களை முழுமையாய் ஆளுமை செய்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஆவியானவர் பேசுகிற காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த ஆவியில அப்படியே மூடப்பட்டு ஆவியிலே சாரமேற்றப்பட்டவர்களாக இருக்கணும். அப்பதான் இப்ப நாம் பேசும்போது, அல்லது ஒரு வொர்ஷிப் நடத்தும் போது, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசும்போது, கர்த்தர் எந்த நேரத்தில் வேணாலும் பேசலாம். அவர் பேசுவதை நீங்கள் கிரகித்துக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவி நிறைவு உங்களுக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவி அப்படியே உங்க மேல அப்படி அசைவாடிட்டே இருந்தா தான் கர்த்தர் பேசும்போது இது கர்த்தருடைய வார்த்தை, இதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது, இதில் தேவன் என்ன சொல்ல வருகிறார், இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துல ஏதோ பேசினாங்க, செய்தி நல்லா இருந்தது, கூட்டம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம் ஒழிய அதோடைய முழுமையை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. இன்ன காரணங்களினால முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அபிஷேகம் தேவை. கர்த்தருடைய அபிஷேகம் ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. ஆனா அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லுகிறது. நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்த பொழுது நீங்கள் கர்த்தருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்ட தேவ வரங்களை அனல் மூட்டி எழுப்புவதற்கு நான் உங்களை நினைப்பூட்டுகிறேன் என்று பவுல் சொல்றார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற ஆவி பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே பயன்படுத்த முடியாம நம்ம அப்படியே ஓரம் கட்டி வச்சிருவோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க அதை அனல் மூட்டி எழுப்பணும். மறுபடியும் நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம், உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம், ஒரு குழு ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஒரு கூட்டத்தில் வரும் பொழுதெல்லாம், கர்த்தரிடத்தில் நீங்கள் இடைப்பட நேரிடும் பொழுதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை முதல்ல அனல் மூட்டி எழுப்புங்கள். அனல் மூட்டி எழுப்புங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பேசுவதை உங்களால விளங்கி கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆனால் அதை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தணும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்ச நேரம் நல்ல அபிஷேகத்திலே நிறைந்து நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷை பேச நேரிடும் பொழுது நீங்க நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. பக்கத்துல அக்கம் பக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் நான் சொல்ற வரைக்கும் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அது உங்களுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை தரும். நீங்கள் பல்வேறு விதமான சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பீங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், பரீட்சை வருது என்ற பயம் இருக்கலாம், இன்னும் எத்தனையோ விதமான விஷயங்கள் உங்களுடைய மனம் அலசடிப்பட்டு கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல இறங்க 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 உங்கள் இருதயத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அதனுடைய அலைவரிசையை முதல்ல சமன்படுத்தி விடுகிறார். அதுக்கப்புறம் தான் நீங்க கர்த்தரிடத்துல போய் பேசவோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கவோ, தேவனிடத்துல கனெக்ட் ஆகவோ முடியும் உங்களால. அதனால முதல்ல நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்துல எதையும் பார்க்காதீங்க. ஒரு மாதிரி நான் ஜெபிக்கும் போது தள்ளுதுன்னா பரவாயில்ல, விழுந்துருங்க. என்ன குடிமொழிக்கு போக போகுது? நம்ம இடம், நம்ம ஹாலு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசட்டும். கர்த்தர் உங்களை இன்னும் நல்லா ஷார்பன் பண்ணட்டும். அப்ப கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கிரகித்துக் கொள்வதற்கு நமக்கு வழி உண்டாகும். அப்புறம் நம்ம பண்ற ஜெபத்துல ஒரு பலம் இருக்கும். அப்ப நம்ம பண்ற ஜெபத்துல நீங்கள் அறியாத ஒரு தேவ பாரம் அதுல வெளிப்படும். நீங்கள் அறியாத காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது கூட
பரிசுத்த ஆவியானவர் முதல்ல அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கொண்டு அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பதை நீங்கள் அறிய முடியும். கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள், சொல்லப்படுகிற தேவ வசனம், வார்த்தைகள், செய்திகள் வரும் பொழுது அதில் இருக்கிற ஆவியின் ஜீவனையும் நீங்கள் கண்டுபிடித்து அதை உங்களுடைய அபிஷேகமானது உங்களுக்கு அதை கற்பித்துக் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த கூட்டம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன சொல்லுகிறீர்கள்? நம்ம எல்லாம் இப்போ எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ண போறோம். கொஞ்சம் நிமிஷம் அக்கம் பக்கத்துல எதுவும் பார்க்கக்கூடாது. நல்ல ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். ஆவியினுடைய வல்லமைக்கும் அபிஷேக தைலத்திற்கும் நீங்க உங்களுடைய தலையை கொடுக்கணும். ஒருவேளை நமக்கு செய்த ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஆவியானவரே உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லும்போது ஒரு மெல்ல உங்க மனசுல உனக்குள்ள நீ இத்தனாம் தேதி இப்படி ஒரு பொய் சொன்ன, இந்த மாதிரி ஒரு யாரை பற்றி நீ பேசிட்ட, அதை இப்போவே நீ அறிக்கை செய், நான் உன்னை நிரப்புறேன் அப்படின்னு ஆவியானவரே உங்க மனசோட பேசுவார். நீங்க அதை கரெக்ட் பண்ணி பாருங்களேன், உடனே இந்த அபிஷேகம் மடன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். பைப் லைன்ல தண்ணி வரலன்னா சின்ன ஒரு கல் அடைச்சிருக்கும், அந்த கல் அப்படி குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சடசடன்னு தண்ணி வந்துடும். அது மாதிரி என்ன செய்ய போறோம்னா, சின்ன சின்ன தடைகள் இருந்தால் நான் சொல்றது இல்லை, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் மெய்யானதா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுவே உங்களுக்கு எல்லாவற்றை குறித்து கற்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆவியானவர் நம் நடுவிலே கிரியை செய்வதற்கு, உங்களோடு கூட அவர் இடைப்படுவதற்கு, இந்த நாள் கூட்டம் முழுவதும் உங்களுக்கு பிரயோஜனமாக்கி தருவதற்கு, உங்களை ஆவியிலே ஜெபிக்க வைப்பதற்கு, ஆவியிலே கற்றுக்கொள்ள வைப்பதற்கு, ஆவியிலே பலமடைய வைப்பதற்கு, ஆவியிலே போராட வைப்பதற்கு, ஆவியிலே புரிந்து கொள்ள வைப்பதற்கு, எல்லா காரியங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியானவர் வேணும். முதல்ல பரிசுத்த ஆவியிலே உண்டாக்குற ஆறுதல் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரணும். உங்களுடைய அலைவரிசை நேர் செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை உங்களால நீங்கள் கிரகித்துக் கொள்ள முடிய வேண்டும். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே கிரியை செய்யும். கர்த்தாவே, எங்கள் நடுவிலே இறங்கி வாரும். தேவனுடைய வல்லமைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேசும். தேவன் செய்ய நினைத்த காரியம் எது ஒன்றும் எனக்குள்ளே தடைபடக்கூடாது. தேவனே, எங்கள் நடுவிலே உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தி அருளும். உம்முடைய வரங்களை எனக்கு வெளிப்படுத்தி அருளும். உம்மால் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை எனக்குள்ளே உறுதிப்படுத்தி அருளும். அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்பி அருளும். அபிஷேக கொம்பினால் என் தலையை மூடும். தேவனே, நான் உம்முடைய வல்லமை வர காத்திருக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் வர காத்திருக்கிறேன். ஒரு நாள் நான் உம்மிடத்தில் வந்த பொழுது, உம்மை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது, உம்முடைய கைகளிலே நீர் என்னை பிடித்து கொண்ட பொழுது, எனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றினீரே. ஊற்றினது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்த உனக்குள் தான் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த அபிஷேகத்தை நான் இப்பொழுது அனல் மூட்டி எழுப்ப போகிறேன். அந்த அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன். அந்த அபிஷேகத்தை நான் நம்புகிறேன். அந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த அபிஷேகத்தினால் எனக்குள்ளே ஆறுதலை தாரும். அந்த அபிஷேகத்தினால் நான் ரகசியங்களை கற்றுக்கொள்ள உதவி தாரும். அந்த அபிஷேகம் இப்பொழுது எனக்குள் அனல் பற்றி எரிவதாக. பரிசுத்த வல்லமை என் மேல் இறங்கி வருவதாக. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அது உயிரூட்டுவதாக. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றதை போல இப்பொழுது என்னுடைய ஊழியம் உயிர் பெறுவதாக. என்னுடைய மனம் உயிர் பெறுவதாக. என்னுடைய அபிஷேகம் உயிர் பெறுவதாக. கர்த்தருடைய கரத்திலே அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது, என்னை தொடுகிறது, என்னை நிரப்புகிறது. எங்கள் தேவன் இங்குதான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் எங்களோடு இருக்கிறேன். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி வந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இப்பொழுது எங்கள் நடுவில் இருக்கிறேன். எனக்குள்ளே நீர் கொடுத்த அபிஷேகம் ஒழிந்து போகவில்லை, அது நின்று போகவில்லை. அது பற்றி கொள்ளுகிறது, அது பற்றி கொள்ளுகிறது, அது பற்றி கொள்ளுகிறது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, எனக்குள்ள இருக்கிற வரங்களை நான் இப்பொழுது எடுத்து வைக்கிறேன். மேலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய அக்கினி அதன் மேல் இறங்கின உடனே ஆண்டவர் அது குபீர் என்று பற்றி கொள்ளுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த அபிஷேகம். நான் பேசின பாஷைகள், நான் பேசின வார்த்தைகள், என்னை பயன்படுத்தின காரியங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் இப்பொழுது என் சரீரத்தை நிரப்புகிறது, என் இருதயத்தை நிரப்புகிறது, என் மனதை நிரப்புகிறது. வல்லமை வருகிறது, உன்மேல் வருகிறது. வாலிப தம்பி உன்மேல் வருகிறது, வாலிப மகளே உன்மேல் வருகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். குழந்தைகள் மேல் வருகிறது, சிறு பிள்ளைகள் மேல் வருகிறது, ஊழியர்கள் மேல் வருகிறது, விரும்பி கேட்கிற எவர் மேலும் வருகிறது. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்காக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை, 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 வல்லமை. தேவனுடைய மகா பெரிய வல்லமை எங்கள் நடுவிலே கிரியை செய்யும்படிக்காக, கிரியை செய்யும்படிக்காக வல்லமையின் அபிஷேகத்தினால் இப்பொழுது எங்களை நிரப்பியருளும். அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. அந்த வல்லமையின் அக்னி இப்பொழுது எங்கள் மேல் போடுங்க.
Thank you, leader. அல்ல விடுதலையா ஜெபம் பண்ணு, விடுதலையா ஜெபம் பண்ணு, விடுதலையா ஜெபம் பண்ணு, விடுதலையா ஜெபம் பண்ணு. தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு, விசுவாசிங்க. கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு, கர்த்தரிடத்தில் எனக்கு இதோ எல்லா உரிமையும் இருக்கிறது. கேளுங்க, கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் தான் கண்டுபிடிக்கிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். சின்ன சின்ன தடை, தேவனுடைய அபிஷேகம் நிரம்புகிறத உங்களால உணர முடியலன்னா, ஆண்டவரே எனக்குள் என்ன தடை என்று மனசிலே கேட்டு பாருங்க. கர்த்தர் அதை காண்பிப்பார். அதை சமன் செய்யுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன், அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், அதுவே ஆறுதல். ஆறுதலின் வல்லமை, ஆறுதலின் அபிஷேகம், ஆறுதலின் சக்தி இப்பொழுது என் மேல் இறங்குவதாக. அலை பாய்ந்து கொண்டிருக்கும் என் மனதை இப்பொழுது அது ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வருவதாக. ஒரு புதிய தேவ அபிஷேகத்தினால் நிறைந்த ஆறுதல் என் இருதயத்தை இப்பொழுது ஆட்கொள்ளுவதாக. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்குள் வைத்து போகிறேன் என்றீரே, அது என் மேல் வருவதாக. நல்ல வாயை திறந்து பேசுங்க, அடக்கிக் கொள்ளாதே, சப்தமிட்டு கூப்பிடு, பெற்றுக்கொள், நிரப்பப்படு, உன் பாத்திரத்தை விட்டு கொடு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல சத்தமா துதிங்க. பாடணும்னு நினைச்சா பாடுங்க. தேங்க்யூ லார்ட். பேசணும்னு நினைச்சா பேசுங்க, ஜெபிக்க நினைச்சா ஜெபிங்க, அழணும் நினைச்சா அழுங்க. ஆவியானவருக்குள்ள என்ன வேணாலும் செய்யுங்க. இப்ப நீங்க ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு நீங்கள் முழுவதும் விட்டு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உன் நாவை எடுக்கிறார், நாவை எடுத்து பயன்படுத்துகிறார். இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதலின் வார்த்தைகள் உனக்குள்ளே இப்பொழுது கடந்து வருகிறது. கர்த்தர் அந்நிய பாஷையில உன்னிடத்தில் பேசுகிறார், உன் இருதயத்தை இப்போது சமன்படுத்துகிறார். விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வல்லமை உன்மேல் வருகிறது. உன் தேவனுடைய வல்லமை உன்மேல் வருகிறது. இன்னும் அக்னியா, இன்னும் வல்லமையா அது பற்றி கொள்ளுகிறது. எல்லா வாலிபர்கள் மேல, எல்லா ஆண்கள் மேல, எல்லா பெண்கள் மேல, குழந்தைகள் மேல, ஊழியர்கள் மேல, இங்கு நிற்கிற யாவர் மேல, கேட்கிற எவன் மேலும் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்க காண்கிறேன். வருகிறது, வருகிறது. கண்களை திறக்கிற வல்லமை, என் காதுகளை திறக்கிற வல்லமை, என் செவிகளை திறக்கிற வல்லமை, என்னை இப்பொழுது நிரப்புகிற வல்லமை, அபிஷேக கொம்பு தேங்க்யூ லார்ட் என் மேல் இறங்குவதாக. பெற்றுக்கொள், விடாத, விடாத, விடாத. கர்த்தர் ஊற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பிட்டாபா ராதுர், உலகத்தை மறந்து போ. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவர், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய பேசுங்க. எங்கள் உள்ளம் நிரம்ப அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய இப்போ உள்ளம் நிரம்ப ஆமென் இறங்கி வருகிறது. அந்த வல்லமை இன்னும் நிரப்பப்படட்டும். இடமசைய ஆமென். உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே ஓ உள்ளங்களை, ஓ
ஜீசஸ் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றிடுமே. வருகிறது எங்களை அபிஷேக தைலத்தினால் மாற்றிடுமே. ஆமென். எங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் அசைகிறார், வல்லமை வருகிறது, உன் பாத்திரம் நிரப்பப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓ ரெபர 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 சுபா அக்கினியின் வல்லமையினால் இறங்கி வாருமே. இன்னும் வருகிறது. இந்த இடம் அசைய ஆமென். உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் இப்போ ஆவியே வருகிறார், வருகிறது, உன் பாத்திரம் நிரம்புகிறது, வல்லமை ஊற்றப்படுகிறது. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப Praise the Lord. ஊரா பல பர 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 பர. உலகத்தை மறந்து போ, நிரப்பப்படு, நிரப்பப்படு, நிரப்பப்படு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரபா ரபு ரபா ஓரே பெரு 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 விஸ்வ பெரு பெரு பரபா உதா பாபா ரபல பெரு விஸ்வ. ஹalleluya ஹalleluya. அக்கினி வருகிறது. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை இன்னும் வல்லமையாய் இறங்கட்டும் அந்த அபிஷேகம். பெரிதான முழக்கத்தோடு பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். இப்போ வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை.
வேண்டும் எங்கள் அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு. அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உண்டு உண்டு. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் அற்புத வல்லமை தேவ ஆவியின் தொடுதலை உணர்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் சமீபத்திலே கடந்து வருகிறதை உணர்கிறீர்கள். யாரோ உங்களை தொடுவதை போல சிலரால உணர முடிகிறது. உங்க நடு தலையில ஒரு விரல் படுவதை சிலரால உணர முடிகிறது. உங்க கூட்டத்தின் நடுவில் யாரோ உங்களை கடந்து போனதை போல உங்களுக்கு தெரிகிறது. ஒரு வஸ்திர தொங்கலுடைய உரசல் உங்களை தொடுகிறது. சிலருடைய தலையின் மேல அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கி உங்களுடைய நாவை இப்பொழுது அது அக்னி அனல் மூட்டி உங்களோடு கூட கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை பேச வைக்கிறது. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. வருதந்த வல்லமை, வருதந்த வல்லமை, வருதந்த வல்லமை, வருதந்த வல்லமை. நீதான், நீதான், நீதான். தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரிசுத்தம் உள்ளவன் அதை உணர்கிறார். தேங்க்யூ. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டவங்களுக்கு கர்த்தர் வர்றது யாருக்கு தெரியாம இல்ல, தெரியுது. அவர் பிரசன்னத்தை உணர முடியுது. பாவம் இருந்தால் தான் அதை உணர முடியாது. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் என்னை தொடுகிறார், கர்த்தர் என்னை நிரப்புகிறார். தேங்க்யூ. பேசுங்க, பேசுங்க. உங்களை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. பேசுங்க. தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னா நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்று பொருள். அதை அப்படியே களைந்து போடுங்க. கர்த்தர் காட்ட காட்ட விடுங்க. இப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களால தெளிவா உணர முடியும். கர்த்தர் உன்னை நிரப்புகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இதோ அக்னி கொம்பாக, இதோ அக்னி தைலமாக இறங்குவதை பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். விடாதீங்க. முழு நிறைவு, முழு நிறைவு, முழுகி போகிற அளவுக்கு நிறைவு. தேங்க்யூ. வருகிறது, 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 வருகிறது. இன்னும் 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 உங்களுக்கு நேரம் இருக்கு. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நான் இன்னைக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்க பேசுறத விளங்கிக்கிறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நான் கதறி கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே. உங்களால இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஆகவே என்னை நிரப்பும். கேளுங்க. சில சமயங்களிலே நாம் இந்த இடத்தில் கூடி வந்த பொழுது கர்த்தர் நமக்கு வித்தியாசமான பாஷை வரத்தை கொடுத்தாரே, அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க. அதை தட்டி எழுப்புங்க. பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்துற நேரம் இது. யாரும் சும்மா இருக்காதீங்க. இந்த நாள் முழுவதும் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், கர்த்தர் சொல்றதை கேட்கணும், புரிந்து கொள்ளணும், புறப்பட்டு போகணும். அந்த பலம் நமக்கு வேணும். இந்த கூடாரத்திலே கர்த்தர் தம்முடைய செட்டையை நீட்டி உன்னை தன்னுடைய செட்டையின் மறைவுகளை மூடிக்கொள்ளுகிறார். அந்த கதகதப்பு உன் மேல இறங்குகிறது. அந்த வல்லமை உன்னை சூழுகிறது. அந்த அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. Thank you Lord. தேவனே, உம்முடைய கரத்தின் நிழலிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, உம்முடைய வல்லமை என்னை மூடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் என்னை ஆளுமை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நீர் என்னை எப்படி பயன்படுத்த விரும்பினாலும் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. Thank you Jesus. தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடிகிறது. தேவனுடைய வல்லமை உங்களால உணர முடிகிறது. தேவனிடத்துல உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. நீர் இன்றைக்கு என்னை எப்படி நடத்துகிறீரோ அதற்கெல்லாம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்னை மூடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலத்தினால் என்னை மூடுங்க. ஆண்டவரே, அமைதியா, அமைதியா இந்த அபிஷேகத்தில் அடக்கி தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று பாருங்கள். அவர் மெல்லி அமர்ந்த சத்தத்துல உங்கள் இருதயத்தின் அடி ஆழத்துல என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்க. அது சத்தத்துல வரலாம், ஒரு தரிசனத்துல வரலாம், உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஆணித்தரமான எண்ணம் போல வரலாம். கர்த்தர் பேசுகிறார். யாரோ ஒருவருடைய மனதிலே கர்த்தர் பேசுகிறார். இனி நீ அமர்ந்திருக்க வேண்டாம், நீ எழும்புகிற வேளை வந்தது.
புறப்படு. மேல இருக்கிற தூசியை உதறிடு. முதல்ல தூசியை உதறிட்டு புறப்படு. கர்த்தர் யார்கிட்டயோ பேசுறாரு. இனி நீ அமர்ந்திருக்க வேண்டாம், ஆனா உன்னுடைய வஸ்திரத்துல தூசி இருக்கு, அதை உதறிட்டு புறப்படு. நீ இது ஓட வேண்டிய பருவம். யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி, ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி. நீங்க கேட்டா கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். ஓட முடியாதவரை கட்டப்பட்ட உன்னுடைய காலையும் உன்னுடைய வாயையும் உன்னுடைய நாவையும் நான் இந்த நாட்களை கட்ட இருக்க போகிறேன். யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறார், யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறார். பல வருடம் காத்திருந்து கனி இல்லாத ஒரு ஊழியம் செஞ்சு ஏதோ கண்காணாத இடத்துல இதற்குத்தானா ஆண்டவரே என் உறவுகள் எல்லாம் எதிர்த்து விட்டு வந்தேன் என்று பல முறை அழுது செபித்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல. உனக்கு ஒரு புது சட்டை தரிப்பிக்கப்படும். எழும்புவ, புறப்படுவ, ஓடுவ, ஜனங்களை கொள்ளை பொருளாய் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார்கிட்டயோ கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய அந்த காத்திருத்தலுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி இருக்கு, கேளுங்க. எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது. கர்த்தர் பேசுகிறார் சிலரிடத்துல. என் ஜனங்களுடைய காதுகள் கேட்க நான் உன்னிடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை உறக்க சொல்லி அநேக இடங்களுக்கு நடுவிலே கடந்து போய் ஜனங்களை விழிப்புணர்வு கொள்ள செய்ய நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை தருகிறார். ஆனால் நீங்க, நான் வயதானவனாய் ஆகிவிட்டேன், நான் ஒரு இடத்துல இருந்து ஜெபித்தாலே எனக்கு போதும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன்னுடைய அறையை கட்டிக்கொள், நீ செய்ய வேண்டிய பிரயாணத்தின் தூரம் அதிகம். யார்கிட்டயோ கர்த்தர் பேசுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லீடர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஒவ்வொருவருக்கும் பர்சனலாக ஏதோ ஒரு காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. இருக்கிற எல்லாருக்கும் இல்லை, தேவனை உண்மையாய் தேடுகிற அநேகர் இடத்துல அவர் பேசுகிறார். கேளுங்க, நல்லா கேளுங்க. ஒன்று சத்தத்தில் கேட்கும், அல்லது உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு பலத்த எண்ணம், ஒரு பலமான எண்ணத்தின் மூலம் அது வெளிப்படும், அல்லது தரிசனம் வரும். எப்படியோ கர்த்தர் பேசுகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு காலத்தில் ஓடி ஜெபித்து சோர்ந்து போய் வெறுமனே ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து, ஐயோ வாலிப மகளை, கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். மறுபடியும் உன் செட்டைகளை நான் புதுப்பிக்க போறேன். மறுபடியும் உன்னுடைய ஓட்டத்தை துவங்க நீ ஆயத்தமா இருக்கு. பேசுங்க, பேசுமா, கர்த்தரத்தில் பேசுங்க. கர்த்தர் பேசுறதை கேளுங்க. உங்களால் அதை தாங்க முடியல. கர்த்தர் பேசுகிற வார்த்தை வரும் பொழுது, இது தேவனுடைய வார்த்தை என்று தெரிந்த உடனே கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் பலமாயிறங்கிறதை பார்க்கிறீர்கள். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத திரளான ஜனங்கள் நீ இருக்கிற இடத்தை சுற்றிலும் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அவருடைய ஜீவனை காக்கும் பெரும் பொறுப்பை உனக்கு தந்தேனே, அவைகளெல்லாம் மறந்துட்டியே. மறுபடியும் நான் உன்னை எழுப்பி அனுப்ப போகிறேன், உன்னை ஆயத்தப்படுத்திக்க. தேங்க்யூ. கர்த்தர் யார்கிட்டயோ சொல்றார், ஒரு குடும்பத்துக்கு சொல்லுகிறார், உன்னை அந்நியர்கள் நிறைந்த இடத்தின் நடுவிலே வச்சிருக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, நீ கலங்கிட்டு இருக்கிற. காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் புளித்தமா அநேகம் மாவை முழுவதும் புளிக்க செய்யுமா போல அந்த பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன்னை அவர்கள் நடுவிலே வைத்திருக்கிறேன். அந்நியர்களுக்கு நீ பயப்பட வேணாம், சீக்கிரமே அவர்கள் உன்னை தேடி வருவாங்க. பெரிய காரியத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன். யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறாரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி. அநேகரிடத்தில் பேசுகிறேன், அநேகருக்கு உம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறேன். தேவனுடைய பூர்ணமான கரங்கள் எங்கள் நடுவிலே இப்பொழுது வெளியாக்கப்படுகிறது. தொடுகிறேன், தொடுகிறேன், தொடுகிறேன். இன்னைக்கு இல்லாட்டா எப்போ தெரியல நமக்கு. நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தர் பெர்சனலா உங்ககிட்ட பேசுறார். அதுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன். விட்டுறாதீங்க. இதையாவது வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் நீங்க வேடிக்கை பொருளாய் மாறிடாதீங்க. தேவனை பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. உன்னுடைய நோக்கம் உண்மையானதாய் இருந்தால் நான் உனக்கு தூரமானவர் இல்லை,
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பெது சூரதுரபல சுஹாரத் ஒரே திருமி சுஹரு துருமி துரபரம். ஒரு பட்டயம் அதனுடைய உரையிலே போடப்பட்டிருக்கு. இது யாரோ பார்க்குறீங்க, அதை வெளியே உருவி பார்க்குறீங்க, அது ஓரமெல்லாம் துரு பிடிச்சிருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அதை கூர்மையாக்கு, அதை கூர்மையாக்கு. நீ அதை பயன்படுத்தவே இல்லை, நீ இதை வாங்கி வைத்து விட்டாய், அதை எடுத்து நீ உபயோகப்படுத்தலை. அநேக கேள்விகளால் நீ தடுமாறி கொண்டிருக்கிற, அநேக சந்தேகமூட்டக்கூடிய விதைகளை சாத்தானுடைய மனசில் போட்டதுனால உனக்கு நீ செய்யும்படி நேரிட்ட யுத்தத்தை நிறைவேற்றாம நீ காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறதுனால அவைகள் துரு பிடித்திருக்கிறது. அவைகளை மறுபடியும் அனல் மூட்டும்படிக்கு, அவைகளை மறுபடியும் புதுப்பிக்கும்படிக்கு, கூர்மையாக்கும்படிக்கு இதோ எழுந்து புறப்படு, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார்ட்டோ? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே, எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அழைப்புகளை உறுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு செய்தியோடு எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கவும், தேவன் எங்களுக்கு செய்த நன்மையான கிரியைகளை நாங்கள் நிறைவேற்றவும் எங்களை வெறுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே இன்றும் என்றும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென்.